எக்ஸ்கியூஸ் மீ, குணா என்னோட மாமா தான். அவருக்கு என்னாச்சு? காலையில செக்அப் பண்ணதான் வந்தாரு. அப்போ ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிபி லோ ஆயிடுச்சு. இப்ப ஐசியூல இருக்காரு. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. நித்யாவின் பதற்றம் மேலும் அதிகமானது. குணா அக்ஷயாவின் அப்பா, நித்யாவின் பெரிய மாமா. அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துள்ளது. சிறு வயதிலிருந்தே நித்யாவுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து அன்பை கொடுத்தது இவர்தான். அப்போது ஐசியூ டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர், டாக்டர், நான் நித்யா. உள்ள இருக்கிறது என்னோட மாமா குணா தான். இப்போ மாமா நல்லா இருக்காருல்ல? அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும். இனிமே வெயிட் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐம் சாரி நித்யா மேடம், அட்வான்ஸ் கட்டாம எங்களால ஆபரேஷன் ஆரம்பிக்க முடியாது. இது ஹாஸ்பிடல் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது. கவுஸ்ட் ஹவுஸில் இருந்து தான் பத்திரமாக வெளியில் அழைத்துக் கொண்டு செல்வதாக பிரகாஷ் நித்யாவிடம் கூறுகிறார். உடனே நித்யா, என்னால வர முடியாது, ஆதிஷ் உள்ள இருக்கான் என்று கூறினாள். ஆதிஷ் பெயரை கேட்டவுடன் ஏளனமான குரலில், அவனோட அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. இங்கே மாட்டிக்கிட்டு பயந்து சாகட்டும், அப்பதான் அவன் அடங்குவான். நீ வா நித்யா, நம்ம வெளியே போலாம் என்று பிரகாஷ் மிகவும் கூலாக கூறினான். அவன் கூறியதை கேட்டு நித்யாவிற்கு கோபம் வந்துவிட்டது. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? ஆதிஷ் உங்க சொந்த மச்சான். போய் முதல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க மாமனார் மாமியார் சும்மா விட மாட்டாங்க என்று நித்யா கூறவும், என்ன நித்யா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்ட? நீயா எனக்கு சம்மந்தம் இல்லாதவ? நாம 2 பேரும் இப்ப வரைக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் தான் என்று பிரகாஷ் அன்புடன் கூறினான். பிரகாஷ் கூறியதை கேட்டு பொறுமை இழந்த நித்யா, இத நீங்க என்கிட்ட பல தடவை சொல்லிட்டீங்க. இதுக்கு பதில் சொல்லி சொல்லி நானும் டயர்ட் ஆயிட்டேன். அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கும் அக்ஷயாவுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று நித்யா முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்டாள். ஓ, நீ அத பத்தி கேக்குறியா? நான் இத முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருக்கணும். அக்ஷயாவோட புது அப்பா நிதிஷுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. அவரோட சப்போர்ட் இப்ப எனக்கு தேவை. அவர் வேற கம்பெனிக்கு போனா எங்க அப்பாவும் தாத்தாவும் கஷ்டப்பட்டு காப்பாத்தின என் கம்பெனி திவால் ஆயிடும். அவரை என் கம்பெனில தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிருக்கேன். அந்த மேக்கப் பிசாசு அக்ஷயாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் மனசு முழுக்க நீதான் இருக்க நித்யா என்று பிரகாஷ் கூறவும், அவன் கூறியதை கேட்ட நித்யாவிற்கு வேடிக்கையாக இருந்தது. எவ்வளவு நாளைக்கு இப்படி பொய்யா நடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க பிரகாஷ்? ஒழுங்கா அக்ஷயா கூட குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. இல்லனா அவளும் உங்களை விட்டுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீங்க நடு தெருவுல தான் நிக்கணும் என்று நித்யா கூறினாள். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அக்ஷயாவுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துப்பேன். உனக்கு தனியா ஒரு வீடு வாங்கி வைக்கிறேன். நீ இந்த குழந்தைய கொஞ்ச நாள் கழிச்சு உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நாம குழந்தை பெத்துக்கலாம். என் கம்பெனியும் நம்ம குழந்தைக்குதான் என்று பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் நித்யா, என்ன நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா? நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுவியா என்று சற்று தொலைவில் இருந்து ஒரு ஆக்ரோஷமான பெண் குரல் கேட்டது. உடனே இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே இவர்களை நோக்கி ஆவேசமாக நடந்து வந்த அக்ஷயா நித்யாவை நெருங்கி அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்து அறைவதற்காக கையை ஓங்கினாள். ஆனால் அக்ஷயாவால் அடிக்க முடியவில்லை. பிரகாஷ் அவளுடைய கையை பிடித்து விட்டான். அக்ஷயாவை பார்த்து கோபமாக முறைத்த பிரகாஷ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் நித்யாவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குவ என்று கேட்கவும், பிரகாஷிடமிருந்து தன்னுடைய கையை உதறிக்கொண்ட அக்ஷயா நித்யாவை பார்த்து, அடச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? என் புருஷனை மயக்கிறதுக்காக தான் இங்க பின்னாடியே இங்க வந்தியா என்று கத்தினாள். அக்ஷயா கூறியதை கேட்ட பிரகாஷ், நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நான் உனக்கு புருஷனா? இங்க பாரு, நான் நித்யா கிட்ட பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு நித்யாவை தான் பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணினாலும் நான் அவ கூட தான் வாழ போறேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து போயிடு என்று பிரகாஷ் வெறுப்பை உமிழ்ந்தான். அவன் கூறியதை கேட்ட அக்ஷயாவிற்கு நித்யாவின் மீது கொலை வெறி எழுந்தது. அவளை அப்படியே குத்தி கிழிப்பது போல பார்த்தவள் பிரகாஷின் பக்கம் திரும்பி, நான் வெளியில போகணுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒழுக்கம் கேட்டவதான். இவ இல்லன்னா நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று அக்ஷயா ஆவேசமாக கூறினாள். நித்யா அமைதியாக அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மேலும் தொடர்ந்து அக்ஷயா, பஞ்ச பரதேசியா இருந்த இவ காரு, கம்பெனி, பங்களா காசப்பட்டு எப்படியோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ வண்டவாளம் தெரிஞ்சுதான் இவளை தூக்கி விட்டாச்சுல்ல. அப்புறம் எதுக்காக இந்த தரங்கெட்டவளுக்காக இவ பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கீங்க என்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருந்தாள். இதற்கு மேலும் நித்யாவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. போதும் நிறுத்த அக்ஷயா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டே இருக்க.
நான் ஒன்னும் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கல. இவர் தாத்தாவோட கடைசி ஆசைய நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் என்று நித்யாவும் கோபமாக கூறினாள். சும்மா நிறுத்தடி. நீ சொல்றதெல்லாம் கேக்குற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஊர்ல உலகத்துல எவ்வளவோ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவ பெரிய இளவரசின்னு அந்த மனுஷன் இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்கிட்ட கெஞ்சினாராமா? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு என்று அக்ஷயா நக்கலாக கூறினாள். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை என்று நித்யா கூறினாள். பாத்தீங்களா பிரகாஷ், உங்க தாத்தா இந்த நித்யா கிட்ட வந்து கெஞ்சினாரா? அவர் இப்ப உயிரோட இல்லங்கிறதுக்காக இவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா என்று அக்ஷயா வாய்க்கூசாமல் கூறினாள். அக்ஷயா கூறியதை கேட்ட நித்யா அப்படியே விக்கித்து போய் நின்று விட்டாள். இப்போது அவர்கள் ஒரு பயங்கரமான பேய் வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் சில வக்கிர புத்தி கொண்ட மனிதர்களின் மனம் அதைவிட படு பயங்கரமானது என்பதை அவள் இப்பொழுது நேராக பார்த்தாள். அக்ஷயா, வாய மூடு. எங்க தாத்தா அப்படிப்பட்டவர் இல்ல. அவரு ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன். அதே மாதிரி நித்யாவை பத்தி எனக்கு தெரியும். அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது என்று பிரகாஷ் கூறினான். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவகிட்டே கேளுங்க. எதுக்காக உங்க தாத்தா உங்களை கம்பல் பண்ணி படிப்பறிவில்லாத, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத, எந்த தகுதியுமே இல்லாத இவ்வளவு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு என்று அக்ஷயா கேட்டாள். உடனே பிரகாஷ் நித்யாவின் முகத்தை பார்க்கவும் நித்யா அக்ஷயாவை பார்த்து சலனமே இல்லாத குரலில், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவ, அவ்வளவுதானே? முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி இறந்து போனவரோட ஆத்மா நிம்மதி இல்லாம அலையறத நான் விரும்பல என்று நித்யா கூறிவிட்டு அங்கிருந்து எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்று சுற்றுப்புறத்தை கூர்மையாக கவனித்தாள். நித்யா கூறியதை கேட்ட பிரகாஷ் திகைத்து போனான். அக்ஷயாவின் குற்றச்சாட்டை கேட்டு நித்யா கோபப்படுவாள் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் அவளுடைய இந்த பதிலை கேட்ட அவனுக்கு ஒருவேளை அக்ஷயா சொல்றது உண்மையா இருக்குமோ என்ற சந்தேகம் வர ஆரம்பித்தது. பாத்தீங்களா பிரகாஷ், நான் சொல்றத நம்பாம என்ன திட்டினீங்களே. உங்க தாத்தாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நான் சொல்றத இப்பவாவது நீங்க நம்புங்க என்று அக்ஷயா கூறினாள். அப்படின்னா அக்ஷயா சொல்றது உண்மையா நித்யா என்று பிரகாஷ் நித்யாவை பார்த்து கேட்டான். பிரகாஷின் கண்களை உற்று பார்த்த நித்யா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க தாத்தா மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கவும், நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நீ சொல்லிதான் ஆகணும். எதுக்காக தாத்தா உன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு என்று பிரகாஷ் கேட்டான். வேணா பிரகாஷ், சில ரகசியங்களை தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நிம்மதியா இருக்க முடியும். என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு போங்க. இனிமே நீங்க இருக்கிற பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். இப்ப நான் ஆதிஷ தேடணும், ஆள விடுங்க என்று கோரிய நித்யா சுவரில் கையை வைத்து அங்கு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தாள். ஆனால் அக்ஷயா விடவில்லை. என்னடி, தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? நீ இப்ப உண்மைய சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர முடியாது. உனக்கும் பிரகாஷோட தாத்தாவுக்கும் நடுவுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு, சொல்ல என்று அக்ஷயா நித்யாவின் கையை பிடித்து அவளை போக விடாமல் தடுத்தாள். சிறிது நேரம் அக்ஷயாவின் கண்களை உற்று பார்த்த நித்யா, நான் அத பத்தி சொன்னா நீதான் ரொம்ப வருத்தப்படுவ என்று கூறினாள். உனக்கும் அந்த கிழவனுக்கும் தொடர்பு இருந்தா அதை கேட்டு நான் எதுக்காக வருத்தப்பட போறேன் என்று அக்ஷயா கிண்டலாக கேட்டாள். பிரகாஷ் நித்யாவின் கண்களை பார்த்தான். பிடிக்காத வாழ்க்கை என்றாலும் அவன் 4 வருடங்களாக நித்யாவுடன் வாழ்ந்திருக்கிறான். நிச்சயமாக அவள் இப்பொழுது சொல்லப்போகும் உண்மை தனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட நித்யா, பிரகாஷுக்கு ஒலிகோஸ்பர்மியா பிரச்சனை இருக்கு என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் பிரகாஷ் மற்றும் அக்ஷயா இருவரும் ஒரே குரலில், என்னது ஒலிகோஸ்பர்மியாவா, அப்படின்னா என்ன என்று கேட்டார்கள். நித்யா ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, ஒலிகோஸ்பர்மியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த பிரச்சனை வர பல காரணங்கள் இருந்தாலும் பிரகாஷுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸால இந்த ப்ராப்ளம் இருக்கிறத அவரோட டீனேஜ்ல டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இவரோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இயற்கையான முறையில ஒரு குழந்தைக்கு அப்பாவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பிரகாஷுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயம் தாத்தாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா வாரிசு இல்லாத கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண தயங்கலாம். சொசைட்டிலயும் இந்த குடும்பத்துக்கு இருக்கிற கௌரவமும் மதிப்பும் போயிடும். வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ரகசியம் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிடும். என் மேல தாத்தாவுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. அதனால தாத்தா என்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லிட்டு, நீ பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இந்த விஷயம் வெளியில தெரியாது. நீதான் இப்படியாவது இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும்னு கெஞ்சினாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் என்கிட்ட கெஞ்சினத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இது மட்டும் இல்ல, 4 வருஷமா இவரும் இவங்க அம்மாவும் பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் நான் தாத்தாவுக்காக தான் சகிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டீங்க.
என்று சொல்லும் போதே கீழோதட்டை கடித்து தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டாள் நித்யா. அப்படி இருந்தும் இந்த ரகசியத்தை இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல. இப்ப என்னையும் தாத்தாவையும் சம்பந்தப்படுத்தி இவ்ளோ அசிங்கமா நீங்க 2 பேரும் பேசினதை கேட்டுட்டு என்னால தாங்கிக்க முடியல. அதனால வர வழி இல்லாம சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க என்ன தள்ளிட்டீங்க என்று நித்யா கூறியதை கேட்டவுடன் அக்ஷயாவின் முகம் விளறி போனது. நித்யா கூறியதை கேட்டு பிரகாஷ் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயிருந்தார். சிறிது நேரம் கழித்து அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வந்த பிரகாஷின் கண்கள் அக்ஷயாவின் வயிற்றை சந்தேகத்துடன் பார்த்தது. அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அக்ஷயா குற்ற உணர்ச்சியில் தலையை குனிந்து கொண்டாள். அக்ஷயாவை பார்த்து கோபமாக முறைத்த பிரகாஷ் அவளுடைய தோள்களை பிடித்துக் கொண்டு அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தவன், உண்மையை சொல்ல அக்ஷயா, இது யாரோட குழந்தை என்று கேட்டான். இந்த கேள்விக்கு அவளுக்கே பதில் தெரியாது. அவள் என்ன பதில் சொல்ல முடியும்? தலையை குனிந்து கொண்டவள் நிமிர்ந்து அவனை பார்க்கவே இல்லை. அக்ஷயாவை பிடித்திருந்த பிரகாஷ் அவளை ஆவேசமாக தள்ளிவிட்டு, என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி என் கூட இருக்கும்போது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு என்னமா நடிச்ச? எவன் குழந்தையோ வயித்துல வாங்கிட்டு வந்த ஏன் குழந்தைன்னு சொல்றியா? இவ்ளோ நாளா எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தல என்று அவன் அக்ஷயாவை திட்டினான். உடனே சுதாரித்துக் கொண்ட அக்ஷயா, இவ சொல்றத நம்பாதீங்க பிரகாஷ், இவ வேணும்னே பிளான் பண்ணி நம்மள பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கா. இது உங்களோட குழந்தைதான், என்ன நம்புங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுவரின் ஒரு மூலையில் இருந்த ஒரு குமிழை நித்யா பார்த்து விட்டாள். உடனே அவள் அதை அழுத்தினாள். அடுத்த நிமிடம் பலத்த சத்தத்துடன் சுவரில் இருந்த ஒரு கதவு திறந்தது. நான் போய் ஆதிஷ தேட போறேன் என்று கூறிய நித்யா வேகமாக அந்த குறுகிய மற்றும் இருண்ட பாதைக்குள் நுழைந்தாள். உடனே பிரகாஷும் அக்ஷயாவை புறக்கணித்துவிட்டு, நில நித்யா, நீ மட்டும் தனியா போகாத, இரு நானும் வரேன் என்று கூறியவன் ஓடிப்போய் அவனும் அந்த பாதைக்குள் மறைந்து விட்டான். இப்போது அக்ஷயா மட்டும் அங்கு தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. அவளால் அதற்கு மேலும் அங்கே நிற்க முடியவில்லை. வேகமாக அந்த கோஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே ஓடி வந்தவள் அப்படியே மண்டியிட்டு தன்னுடைய தலையை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டு, இந்த நித்யா என் வாழ்க்கையே பாழாக்கிட்டாளே, இனிமே நான் என்ன பண்ணுவேன் என்று நினைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அப்போது அவளுடைய மொபைல் ரிங் ஆனது. மேனகா தான் கால் செய்திருந்தாள். போனை அட்டன் செய்தவுடன் மறுமுனையில் இருந்த மேனகா, ஹலோ அக்ஷயா, எங்க இருக்கா என்று கேட்டாள். மேனகாவின் குரலை கேட்டவுடன் அக்ஷயாவால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அம்மா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுமா. அந்த நித்யா என் வாழ்க்கையில மண்ணை அள்ளி போட்டுட்டு போயிட்டா. இந்த குழந்தை தன்னோட குழந்தை இல்லைன்னு பிரகாஷ்க்கு சந்தேகம் வந்துருச்சு என்று அக்ஷயா கதறவும் மறுமுனையில் இருந்த மேனகா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஒருவேளை லைன் கட் ஆயிடுச்சோ என்று நினைத்த அக்ஷயா, அம்மா லைன்ல இருக்கியா என்று கேட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.